வணக்கம் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். ஸோ கில்ஜி வம்சம் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கில்ஜி வம்சம் வந்துட்டு நிறைய கொஷின் லாஸ்ட் டைம் 2019 லாஸ்ட் நமக்கு வந்துட்டு டிஆர்பி நடந்தது. அதுலேயுமே இந்த கில்ஜி வம்சத்தில் எல்லாத்துலேயுமே 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. கில்ஜி வம்சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஈவன் வந்துட்டு எப்போ எந்த இடத்த பிடிச்சாங்க அலாவுதீன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிரானாலஜிக்கல் ஆர்டரை வந்து வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. கில்ஜி டைனஸ்டி வந்து மொத்தம் எத்தனை ஆண்டு வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1290 1320 வரைக்கும் 30 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, ஜலாலுதீன் கில்ஜியோடைய ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கில்ஜி வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி தான். ஆனால் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது தவிர நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி, அவருடைய உண்மையான பேர் வந்து ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனை இருக்குது. ஓகேங்களா. அந்த அரண்மனை வந்து 1290 கைகுபாத் தான் வந்துட்டு அது வந்து கட்டுறாரு. ஓகேங்களா. அந்த இது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கையுமார் வராரு. கையுமார் வந்து 1290 வந்துட்டு முடிஞ்சிடும். அவங்களுடைய ஆட்சி வந்துட்டு அடிமை வம்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து வெறுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்பாரி அப்படின்ற வந்து ஒரு இனத்தவர் அல்ல அப்படின்றதுனால வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து மக்கள் வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க. ஓகேங்களா. ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆத்தர்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு கோட் ஒரு என்னன்னா 100 பேர், ஓகேவா, 100 போர்களை செய்து 100 அரண்களை வந்து கைப்பற்றுவதை விட ஒரு முஸ்லீம் வந்துட்டு உயிரை வந்துட்டு பெருசாக மதிக்கிறவர் தான் வந்துட்டு ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் பாருங்கள். இது வந்து ஜலாலுதீன் வந்துட்டு ஒரு மதவாதி வந்து கொள்றாரு. ஓகே, ஒரு புத்த துறவி வந்து கொள்றாரு. அவர் பேர் என்ன சித்தி மீலான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்தி கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப கருணை உள்ளம் கொண்டார். அதனால தான் சொல்கிறாங்க 100 போர்களை வந்துட்டு பண்ணி 100 அரண்மனை பிடிக்கிறதோட ஒரு முஸ்லீமுடைய உயிர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய நன்மை வந்து செய்வார். ஓகேங்களா. டெல்லி சுல்தானத்துலேயே வந்து ரொம்ப வல்லாட்சி கொண்டவர் வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலாலுதீன் கில்ஜி தான். ஸோ ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா மிகப்பெரிய ஒரு மங்கோலிய படையெடுப்பு வந்து நிகழ்த்துறாரு. அதோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தா ஹீலாகு அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அவர் தலைமையில் இருக்கார். எதுக்குன்னா வந்து மங்கோலிய படைக்கு. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய மருமகன், அதாவது ஏகேன்றது அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா. அலாவுதீன் கில்ஜி வந்து போட்டு தள்ளிட்டு ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு வந்துடுறாப்புல. ஸோ இவர் வந்து அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்குன்னா ஜலாலுதீன் கில்ஜிக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு ஆள். ஓகேங்களா. ஸோ அவங்க எப்போ ஆட்சி வராங்கன்னா 1296 1316 இவர் தான் வந்து 20 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாரு கில்ஜி வம்சத்து. ஓகேங்களா. அவர் எப்போ முடிசூட்டுறாருன்னா October 3 1296 வந்து முடிசூட்டுறாரு. ஓகேங்களா. ஸோ வந்து வட இந்தியாவில் வந்து நிறைய வெற்றி வந்து இவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் வந்துட்டு இது பண்ணுவார். ஸோ லேட்டராக பார்ப்போம். ஸோ வந்து இந்த கொஸ்டின் லாஸ்ட்டு 2019 வந்து டிஆர்பியில் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. எப்படின்னா கிரானாலஜிக்கல் ஆர்டர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ வட இந்தியா வந்து குஜராத் வந்து 1297 வந்துட்டு 2ஆம் கர்ணதேவர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து கைப்பற்றுவார். நெக்ஸ்ட் வந்து ரதேன்பூர், இவங்க பாருங்க 2 years 1 years தான் கேப் வரும். ஓகே. 99 வந்துட்டு ஷமீர் தேவர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து ரதேன்பூருக்காக வந்து கைப்பற்றுவார். 1311 1303 வரைக்கும் வந்துட்டு ராணா சிங், மேவாரோடைய ராணா சிங் இருந்து மாலவம் 1310 வந்துட்டு மாலவம் ராய்மால் தேவர் அப்படின்றதுக்கு கைப்பற்றுவோம். ஓகேங்களா. ஸோ நடுவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1303 சித்தூர் மேபி கைப்பற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து குஜராத் 1897 கர்ணதேவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி வந்து இருப்பாங்க. அவரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமலாதேவி. அவருடைய மகள் பேர் வந்து தேவலா தேவி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவலாதேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவகிரிக்கு வந்து அடைக்கலம் புகுந்துற, அப்படி அடைக்கலம் போகும்போது தான் பின்னாடி தென்னிந்தியாவுக்கு வந்து தேவகிரியில் வந்து இவர் போர் தொடுப்பார். ஸோ அதுக்கு தான் வந்து தேவகிரி போகிறது காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரந்தேபூர் மன்னர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அமீர் தேவர் வந்து கொன்னுடுறாரு. ஓகேங்களா. ரந்தேபூருக்கு பார்த்தீங்களா இங்கே இருக்கக்கூடிய அமீர் தேவ், ஓகேவா, அவர் வந்து கொண்டுறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1297 குஜராத் வந்து படையெடுப்பு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய அடிமை ஒருத்தர் அலி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு படையெடுப்பில் வந்துட்டு சிறை பிடிச்சிடுறாங்க. முக்கியமான விஷயம் வந்து படைத்தளபதி யார், வட இந்தியாவை வந்து ஆட்சி செய்யும்போது படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான 2 பேர் இருப்பாங்க. உலுக் கான், நஸ்ரத் கான், அவருடைய தம்பி நஸ்ரத் கான். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, மேவார் மீது படையெடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா ரத்தன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி ராணி பத்மினி. இந்த பத்மாவத படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ராணி பத்மினி. ஓகேவா. ஓகே.
ராணி பத்மினி இருக்காங்க பார்த்தீங்களா, ராணி பத்மினி வந்துட்டு அவங்களோட அழகை வந்துட்டு அவருடைய அழகு வந்து அவங்களுக்கு கவர்ந்தது. ஸோ அதனால ஒரு படையெடுப்பு நடப்பாங்க. அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர் அப்படின்ற முறையில் வந்து தீக்குளிச்சு வந்து அப்போ தீபிகா படுகோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தீக்குளிச்சு வந்து இறந்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இது யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜியுடைய படையெதிர்ப்பு வந்து ரஜபுத்திர பெண்கள், அதாவது ராணி பத்மினி வந்து ஜவஹர் முறையில் தீக்குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பாருன்னா ஒரு கவிஞர் வந்து அமீர் குஷ்ரு. ஓகேவா, அமீர் குஷ்ரு தான் வந்து இப்படி எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, தீக்குளிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவருடைய தென்னிந்திய படையெடுப்பு வந்து மேற்கொண்ட வந்து படைத்தளபதி யாருன்னா தென்னிந்தியாவில் படை மாலிக் கபூர். ஓகேவா, ஓகே, மாலிக் கபூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, மாலிக் கபூர். அதே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உலுகான் அஷ்ரத் கான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காசுகளில் தம்மை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூறுவாங்க. ஏன்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்துட்டு அவர் வந்து 2ஆம் அலெக்சாண்டர், செகண்ட் அலெக்சாண்டர், இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு கூறது யாருன்னா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து மாலிக் கபூர் வந்துடுறாரு. அப்போ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க, யாதவ மன்னர் இருக்கார் பார்த்தீங்க, தேவகிரியுடைய மன்னர் வந்துட்டு ராமச்சந்திர யாதவ் வந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து வெல்றாங்க அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் காக்கத்தியாக்கு வராங்க. காக்கத்தியா வந்து வாராங்கல் இருக்காங்க பார்த்தீங்களா, காக்கத்திய அரசர் வந்துட்டு 2ஆம் பிரதாபுரத்தின் கீழே வாராங்கல் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஓசலியா மன்னன் வந்து துவாரசமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருப்பார். அவர் வந்துட்டு அந்த துவாரசமுத்திரம் ஒரு இடம். ஓகேங்களா, ஸோ காக்கத்தியால வாராங்கல், யாதவில் வந்துட்டு தேவகிரி, அந்த மாதிரி. ஏன் தேவகிரிக்கு வந்துச்சுன்னா, ஸோ இங்கேருந்து அந்த கர்ணதேவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பொண்ணு வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்க பொண்ணு அடைக்கலம் புகுந்ததுனால தேவகிரிக்கு வந்து படையெடுத்து வருவாங்க. ஸோ ஓசலையா அப்படின்னு பார்க்க வந்துட்டு 3ஆம் வீர பல்லாளன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமாக வந்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது. ஸோ மதுரை வந்து 1311 வந்துட்டு மதுரைக்குள்ளமே வருவாங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, காசுகளின் தம்மை 2ஆம் அலெக்சாண்டர்னு கூட. ஓகே, தென்னிந்தியாவில் வந்து யாதவர் வந்து தேவகிரி ராமச்சந்திர வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் 1307 வந்து வருவாங்க. ஓகேங்களா, எப்போனா தேவகிரிக்கு வந்து 1307 வந்து வருவாங்க. ஓகே, தேவகிரிக்கு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கே பாருங்க, ஒரு விஷயம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே. 96 வந்துட்டு முடிசூடுறாரு, முடிஞ்சிச்சு. 1297 அப்படியே அடுத்த விஷயமே என்ன பண்ணுறாரு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வருஷம் கேப், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி கேப் 1 இயர் கேப்பில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1307 வந்துட்டு ராமச்சந்திர வந்து யாதவ் தேவகிரி பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் 1309 வந்து வாராங்கல் பிடிப்பாங்க. ஓசலியர் வந்து 1310 வந்து ஓசலியாஸ் பிடிப்பாங்க. பாண்டியன் மதுரை வந்துட்டு விக்ரம் பாண்டியன் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ 1311 மதுரையும் வந்து கைப்பற்றிடுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலிக் கபூருடைய உதவி வந்துட்டு, மாலிக் கபூருக்கு ஒரு ஆள், நம்ம எப்பயுமே வந்து இந்த பிரித்தாளும் கொள்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் வந்து ஆங்கிலேயர். ஸோ மாலிக் கபூருக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் வந்து மாலிக் கபூருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவருடைய வந்துட்டு ஹெல்ப்பை வச்சு தான் என்ன பண்ணுறாருன்னா 1311 வந்துட்டு மதுரை வந்து கைப்பற்றுறாங்க. யாருக்கிட்டேருந்து அப்படின்னா விக்ரம பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ வந்து அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வந்து, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அலாவுதீன் கில்ஜி வந்து மங்கோலிய படையெடுப்பை 12 முறை ஸ்டாப் பண்ணுறாருங்க. ஓகேங்க, 12 முறை ஸ்டாப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கடவுளின் பிரதிநிதி நான் தான், டெல்லி சுல்தானில் கடவுளுடைய பிரதிநிதி வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து நிறைய சட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இது ஒரு கோட் வந்து சொல்லுவாங்க, ரத்தம் சிந்துவதிலும் மிக கொடிய ஆட்சி புரிதலும் பிஸ்மார்க்கை வந்து ஒருத்தவர் வந்துட்டு அலாவுதீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து பிஸ்மார்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு இது பண்ணாமல் அதே போல் கம்பேர் பண்ணால் அவரில் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் இந்த அங்காடி திட்டம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்தைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருப்பாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அந்த சந்தை அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப வந்துட்டு நிறைய சிஸ்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வருவார். ஸோ இந்த மாலிக் கபூர் என்ன பண்ணுறாருன்னா 1307 வந்து ராமச்சந்திர யாதவ் வந்து மாலிக் கபூர் துணையால் தான் வந்து வெல்றாங்க. ஸோ படிச்ச சவுத் இந்தியாவில் எல்லாமே அவரால் தான் வெல்வாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா தெகிரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போர் தொடுக்கிறாங்க. அங்கே தான் வந்து தேவாலா தேவிக்கு வந்து புகலிடம் அளித்தது. ஸோ தெகிரி அப்படின்றது வந்து தெகிரி இங்கே பாருங்கள். ஓகேவா, தெகிரி அப்படின்ற இடம் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், தேவகிரி. ஸோ இந்த இடத்துக்கு வந்து அங்கே புகலிடம் கொடுப்பாங்க. ஸோ நிரந்தரமான பெரும் படையை வந்து உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதுதான். ஸோ நிரந்தரமான பெரும் படையை உருவாக்கியவர் இவர் தான். ஓகேங்களா, பெரும் படை. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்காடிகளை வந்து கட்டுப்படுத்த வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து ஒரு அதிகாரி வந்து உருவாக்குவார். அந்த அதிகாரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அதிகாரி பேர் வந்துட்டு திவானி ரியாசத் சஹானாய் மண்டி. ஸோ மண்டின்றது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. மண்டினா வந்து இப்போயுமே வந்து இது இந்த மண்டின்னு வந்துட்டு இந்த வாழைப்பழம்லாம் அந்த மண்டின்னு சொல்லுவோம். ஸோ வந்து என்ன உருவாக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்காடி வந்து நிறைய சட்டங்களை உருவாக்குறாங்க. அதில் வந்து அது ஒரு அதிகாரி வந்துட்டு, அதாவது அந்த ஒரு அங்காடிக்கும் ஒரு அதிகாரி வந்து திவான்
ரியாஸ் சத் அப்படின்ற ஒரு அதிகாரியும் சஹா நீ அப்படின்ற சஹானாய் மண்டி அப்படின்ற ஒரு அதிகாரி உருவாக்குறாங்க, 2 அதிகாரி. நெக்ஸ்ட் வந்து இபாத் கானா அப்படின்ற ஒரு மஸ்ஜிதும், நெக்ஸ்ட் அலந்தர்வாசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் சிறிகோட்டை இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. சிறிகோட்டை பார்த்தீங்களா, அந்த கோட்டை கட்டியவர் யார்? 2019 இந்த கொஸ்டின் வந்துருக்கு, அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அலைவர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீகோட்டை. நெக்ஸ்ட் தூண்கள், அரண்மனையில் வந்து தூண்கள் கட்டிய சுல்தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தான். ஸோ அங்கன்வாடி சட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். அலாவுதீன் கில்ஜியால் ஏற்படுத்தப்பட்ட பொது தானிய அங்காடி மண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து 8 சட்டத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேங்களா, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தானியத்தில் வந்து 8 சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 8 சட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த அங்கன்வாடி வந்துட்டு அங்கன்வாடியில் அந்த அங்காடி வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அத்தியாவசிய பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் துணி ஆகட்டும், சர்க்கரை, வெண்ணெய், பழம் முதலிய அந்த எல்லாமே அந்த அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு அங்காடி வந்து சராய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த அங்காடி பேர் சராய்ன்றாங்க. ஸோ சராய் வந்துட்டு என்னன்னா சிராய் அடில் அங்காடிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து சிராய் ரெண்டுமே ஒன்று தான். பிற்பித்த சட்டங்கள் வந்து 11. ஸோ இங்கே பாருங்கள் 11, இங்கே வந்து பொது தானி அங்காடிக்கு வந்து 8 பிறப்பிக்கிறாரு, 11 வந்துட்டு இதுக்காக பிறப்பிக்கிறார். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அலாவுதீன் கில்ஜி வந்து முடிசூட்டப்படுறாரு. எங்கே முடிசூட்டப்படுறார் அப்படின்னா பால்பனுடைய சிவப்பு அரண்மனையில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எங்கே முடிசூடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்பனுடைய சிவப்பு அரண்மனை. ஓகேவா, ஸோ ஷெர்ஷா அக்பர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இராணுவ அமைப்பு. ஸோ ஷெர்ஷா மற்றும் வந்து அக்பருடைய இராணுவ அமைப்பு. ஸோ ஓகே, மிலிட்ரிக்கு வந்து யார் வந்துட்டு ஒரு முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டு 1311 வந்துட்டு போர் தொடுப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து ஏப்ரல் 11 அக்டோபர் 18 வரை வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கோட் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து விஞ்ஞானியும் இல்லை, நூலும் நான் இது வரைக்கும் படித்ததும் இல்லை, ஆனால் வந்து முஸ்லீம் கூட்டத்தில் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து சொல்வார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி வந்து படிக்கலை அப்படின்ற விஷயத்தை யார் சொல்லணும்னா பரணி. ஓகேவா, அவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து படிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்வார். அவர் நூல்களில் குறிப்பிட்டிருப்பார். நிலத்தை வந்து அளக்கிற முறை ஃபஸ்ட்டு நிலம் அளக்கிற முறையை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அலாவுதீன் கில்ஜி தான், டெல்லி சுல்தானேட்டில். ஸோ அலாவுதீன் கில்ஜியோட கொடுங்கோல் விஎஸ் ஸ்மித் வந்து ஒரு முக்கியமான கோட் சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப செங்கோலான ஆட்சியாளர் தான், ஆனால் வந்து நியாயங்களுக்கு வந்து சிறிதளவு வந்துட்டு மதிப்பு கொடுப்பாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு சாராய கடைகள், மதுபான கடைகள், அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கன்வாடியில் வந்துட்டு நிறைய சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வர. ஸோ அதனால் நியாயங்களுக்கு வந்து சிறிதளவு மதிப்பு கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் ஸ்மித் அவர்கள் சொல்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளமாக ஆட்சி புரியார். ஓகேங்களா, ஸோ இந்த கில்ஜி மரபை வந்து முடிவுக்கு வருது. யார் கடைசி மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீர் உத்ரீன் குஷ்ரோ. ஓகேங்களா, அவர் தான் குஷ்ரு ஷா அப்படின்றவர் தான் லாஸ்ட் மன்னர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது தவிர வேறு எதுவும் வர வாய்ப்பு இல்லை, நம்ம டைம் டிவிஷன் ஒன்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஜலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறார். ஓகே, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 1320 வரைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜலாவுதீன் கில்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலாவுதீன் கில்ஜி வந்து இல்பாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரபை இணைத்தவர் அல்ல அப்படின்றதால மக்கள் வந்து வெறுக்க செய்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப கருணையாக இருப்பார். அவருக்கு வந்து என்ன கோட் சொல்லுவாங்கன்னா 100 போர்கள் செஞ்சு 100 அரண்மனை பிடிக்கிறதோட ஒரு முஸ்லீம் வந்து கொல்லாதது தான் வந்துட்டு முக்கியம், ஒரு உயிரை வந்து கொல்லாதது முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து ஒரு மதவாதி, புத்த துறவி ஒருத்தர் கொள்ளுவார், சித்தி மேலா அல்லது சித்தி மௌலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்கள வந்து கொள்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மை வந்து டெல்லி சுல்தானில் வல்லாட்சி கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து அப்படின்னா ஜலாலுதீன் ஃபிரோஸ் கில்ஜி. ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆட்சி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1296 இவர் தான் ரொம்ப அதிகமாக நீண்ட கால ஆட்சி செய்வார். கில்ஜி வம்சத்தில் மொத்தம் 20 வருஷம் செய்வார். நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி வந்து வட இந்தியாவில் போர் எடுக்கும் போது வந்துட்டு உலுக்கான், அதாவது நஷ்ரத் கான், அவங்க தம்பி 2 பேரும் வந்துட்டு அவங்க தம்பியில் உலுக்கானுடைய தம்பி நஷ்ரத் கான், இவங்க 2 பேர் படைத்தளபதியாக இருப்பாங்க. குஜராத், ரந்தம்பூர், மேவார், மாலவும் பிடிப்பாங்க. ஸோ அங்கேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கருணாதேவருடைய மனைவி அவங்களோட பொண்ணு தேவலாதேவி வந்து தேவகிரிக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால தேவகிரி தென்னிந்தியாவுக்கு வந்து வருவார். அலாவுதீன் கில்ஜியோடைய அடிமை வந்து அலி அப்படின்றவர் வந்து குஜராத் படையெடுப்பு வந்து சிறைப்பிடிக்கப்பட்டுருவார். அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரந்தபூர் மன்னர் அமீர் தேவர் வந்து கொன்றுவார். அமீர் தேவர் வந்து கொன்றுவார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் படைத்தளபதி, அதாவது ரந்தபூர் படைத்தளபதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உயிர் துறந்துருவார். ஓகேவா,
இந்த மாதிரி வந்து அரசரே இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உயிர் தின்றார். நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி வந்து மேவார் படையெடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் சிங். நீங்கள் பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்க. பத்மாவதி ரத்தன் சிங்கோடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, ராணி பத்மனி. அவருடைய அழகை வந்துட்டு அவங்களுடைய அழகு வந்து கவர்ந்துடும். ஸோ அதனால வந்து போர் தொடுத்து வருவார். அப்போதான் ஜவஹர் தீக்குளிக்கும் முறையில் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா அமீர் குஷ்ரு வந்து சொல்லுவாங்க. யார் இறந்துருவாங்க? ராணி பத்மினி. அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி தென்னிந்திய படைப்புக்கு வந்துட்டு யார் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் வந்து அனுப்புவாங்க. ஸோ மாலிக் கபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு அந்த வட இந்தியாவில் வந்து குஜராத், ரந்தேபூர், மாலவம், மேவா, சந்தேரி, சித்தூர் நமக்கு இங்கே உள்ள வரும்னு நினைக்கிறேன். அலாவுதீன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி, வாராங்கல், காக்கத்திய மன்னன், நெக்ஸ்ட் வந்து துவார சமுத்திர மன்னன், வீரப்பல்லாளன், இவங்க எல்லாமே வந்து போறாங்க. நெக்ஸ்ட் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குறிப்பாரு. தென்னிந்தியாவில் வந்து மாலிக் கபூர் தான் போய் எடுக்கிறார். ஸோ 1307 வந்துட்டு தேவகிரியும், 1309 வந்து காக்கத்தியரும், 1310 ஓசலையாரும், நெக்ஸ்ட் 1311 பாண்டியர். அதாவது இப்போ ஸோ பாண்டியர் வந்து இப்படி மதுரை கைப்பற்றுறாங்க. சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மாலிக் கபூருக்கே ஹெல்ப் பண்ணுவார். நெக்ஸ்ட் இந்த மங்கோலிய படையெடுப்பு வந்து 12 டைம் வந்து தடுத்திருக்காரு. கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிறாரு. நெக்ஸ்ட் ரத்தம் சிந்துகள் வந்து மிக கொடிய ஆட்சியாளர் அலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்கு ஒப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க்குக்கு ஒப்பா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து 29 முறை வந்துட்டு மங்கோலிய படையெடுப்பு வந்து எதிர்த்து வெல்றாரு. ஓகேவா. இது வந்து எப்படி வரும்னா லாஸ்ட் வந்து கியாசுதீன் துக்ளக் பார்ப்போம் பார்த்தீங்களா, காசி மாலிக். அவர் கியாசுதீன் துக்ளக் கூட பேர் தான் காசி மாலிக். ஸோ அப்போ வந்துட்டு அந்த இதில் நம்ம படிப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாலிக் கபூரால் வந்து தேவகிரி மன்னரை எல்லாத்தையும் வெற்றி கொள்றாரு. அப்புறம் வந்து அங்காடிக்கு வந்து கட்டுப்படுத்த கள்ளச்சாராயம், வரி பொருள் செலுத்தும் முறை இது எல்லாமே கொண்டு வராரு. நெக்ஸ்ட் அப்பதான் பணம், இந்த பாயிண்ட் விட்டேன். பணம் வந்து கொடுக்குற முறை, அப்போ வந்து பொருள் கொடுப்பாங்க, பண மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் பணம் கொடுக்குற முறையை கொண்டு வராங்க. ஸோ பெரிய அளவிலான ஒரு நிரந்தரமான ஒரு உருவாக்கிய சுல்தான், ஒரு படையை உருவாக்கிய சுல்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ வந்து இபத்தாத் கானா மஜித் அப்படின்ற ஒரு மஜித்தும், நெக்ஸ்ட் வந்து அலைர்வாசா அப்படின்ற ஒரு கோட்டையும், சிரி கோட்டை லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 1000 தூண்கள் கட்டிய சுல்தான் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபத்தாத் கானா மஜித், அலைர்வாசா, சிறிகோட்டை தூண்கள் 1000 தூண்கள் கட்டி வந்து அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ அங்காடி சட்டத்தை கொண்டு வந்ததும் அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ படை வீரர்களுக்கு தேவையான பண்டங்கள் வந்து குறைந்த விலையில வந்து கிடைக்க செய்தவர் இவர் தான். ஸோ சம்பளம் வந்து கொடுத்தாரு குதிரை வீரருக்கு. இந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சம்பளம் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 ரூபா. அதாவது 234 ரூபா. குதிரையை வந்து பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை வந்துட்டு அவர் வந்து சம்பளமாக கொடுக்குறாரு. அலாவுதீன் வந்து கில்ஜி நிறைய வந்து ஏற்படுத்துறாங்க. அது வந்து அதாவது அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அங்காடி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அலாவுதீன் தானிய அங்காடிக்கு வந்து 8 சட்டம் வந்து கொடுக்குறாரு. அது வந்து சக்கரை, துணி, நமக்கு என்னென்ன வந்துட்டு அத்தியாவசிய பொருளுமோ எல்லாமே இருக்கும். சிராய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிராய் அங்காடிக்கு வந்து 11 சட்டம் வந்து பிறப்பிக்கிறாரு. எங்கே வந்து இவர் முடிசூடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 முடிசூடுவார் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1696 எங்கே முடிசூடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்பனுடைய சிவப்பு அரண்மனையில். ஸோ ஷெர்ஷாக்கும் அக்பருக்கும் ராணுவத்தில் வந்து முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ அங்காடி பொறுப்பை பார்த்த வரைக்கும் இவர் வந்து ஒரு 2 இது உருவாக்குவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரிஸ் இது ஐ மீன் என்னது திவானி ரயாஸ் நெக்ஸ்ட் சஹானிய மண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து துறை வந்து அங்காடிக்கு வந்து உருவாக்குவார். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஒரு விஞ்ஞானியும் இல்லை, படித்தவனும் இல்லை, நூல்களும் கட்டலாம், ஆனால் நான் வந்து முஸ்லீம் கூட்டத்தில் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து அவர் சொல்லிப்பாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து படிக்கல அப்படின்ற விஷயத்தை யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரணி. இது வந்து 3 விஷயம் பாருங்க. விஎஸ் ஸ்மித் என்ன சொல்லுவாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து ஒரு கொடுங்கோலான அரசராக இருந்தாலும் நியாயங்கள் சிறிதளவு மடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. அதே போல் வந்து ஜவஹர் முறையில் வந்துட்டு ராணி பத்மினி இறந்தாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அமீர் குஷ்ரு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பரணி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அது வந்து படிக்கல அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு கில்ஜி வம்சம் வந்து கடைசி மன்னர் யாருன்னா நசீருத்தீன் ஷூஷா அப்படின்ற ஒருத்தர் தான் கடைசி மன்னனாக இருக்காரு. ஸோ கில்ஜி மரபுக்கு முடிவுக்கு வந்த ஆண்டு வந்து 1320 கில்ஜி வம்சம். ஸோ கில்ஜி வம்சம் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நடிமை வம்சம் பார்க்கறதுனால நம்ம எங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர்லேருந்தே பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து மெக்காலேருந்து மதீனாவுக்கு மாற்றினாங்க அந்த நபிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிந்து படையெடுப்பு வந்து 700களில் நடக்கும். அந்த சிந்து படையெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரபியர்கள் உருவாங்க. அப்போ தான் துருக்கியரான வந்துட்டு இவர் குதுப்புதீன் வருவார். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட முடியும். நன்றி ஆஸ்பிரண்ட்.